ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மனிதன் வினோதமானவன். ஏன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டால் இருப்பதை பிரச்சனையாக்கிடுவான். உலகத்திலேயே கொடுமையானது என்ன தெரியுமா? நம் வழிகளை எவ்வளவு எடுத்துரைத்தும் அதை உணராமல் அவர்களின் வாதங்களையே அடுக்கும் மேதை நினைப்பில் வாழும் மக்களுக்கு மத்தியில் வாழ்வதுதான் நண்பா. சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். என்னை நீ துறந்ததல்ல என் வருத்தம், அது உனக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது என்பதுதான் எனக்கு தாழ் உணர்ச்சி உண்டாக்குகிறது. இப்போதெல்லாம் நான் என்னை அன்பு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை. என் அன்பை நிரூபிக்க போராடுவதும் இல்லை. அன்பை யாசித்து தலை குனிவதும் இல்லை. அன்பை உணரச் சொல்லி மன்றாடப் போவதும் இல்லை. மாறாக அதையெல்லாம் அடைந்து விட்டா போல் நடித்து கொண்டே என்னிடமிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து விடுகிறேன். நிறைய அனுபவப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டவர்களும் எப்போதுமே யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை. வடகம் காய போடும்போது விரட்டப்பட்ட காகம் இறந்தவர்களுக்கு படையல் போடும்போது மீண்டும் அழைக்கப்படுகிறது. புரிந்து கொள். தேவைப்பட்டால் நீ தேடப்படுவாய். மரியாதை கிடைக்காத இடத்தை விட அந்த மரியாதை கிடைக்கும் இடங்களில் கவனமாக இருத்தலே ரொம்ப நல்லது நண்பா. ஆண்களின் காதல் எப்படிப்பட்டது தெரியுமா நண்பர்களே? புத்தகத்தில் வைத்த மயிலிறகு மாதிரி. குட்டி போடாது என்று தெரிந்த பிறகும் தீனி போட்டு கொண்டிருப்பார்கள். தோல்வியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர் வெற்றியை நிச்சயம் அடைய முடியும். மன அழுத்தத்தை சமாளிக்கிற உன்னால் உன் வெற்றியை சாத்தியமாக்க முடியாது என யாரும் சொல்ல மாட்டார்கள். அதற்கான நம்பிக்கையும் வலிமையும் உன்கிட்ட தான் இருக்கு. சில நேரங்கள்ல அமைதியா போரிடுவதை விட சிறந்த ஆயுதம் இல்லை. பலவீனத்தை விட நம் பலத்தை நம்பித்தான் இருக்கணும் நண்பா. தோல்வியை எதிர்கொள்ள துணிவானவர்களுக்கு எப்படி வெற்றி மட்டும் சொந்தமாகும்? வெற்றி பெற எதுவும் இலக்காகாத போது நீங்கள் புதிய வழியை உருவாக்குங்கள் நண்பா. நேர்மையை எவ்வளவோ தடைகள் அணைத்தாலும் அது தன் வெளிச்சத்தை இழக்காது. வெற்றியடைய முயற்சி தொடங்கும் முன் தோல்வியை நம்பாதே. நேர்மையை எவ்வளவோ தடைகள் அணைத்தாலும் அது தன் வெளிச்சத்தை இழக்காது நண்பா. கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க உங்கள் உள்ளத்தில் உறுதியையும் நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சவாலும் உங்களை வலுப்படுத்தி எதிர்காலத்திற்கான வழிகாட்டியாக அமையும். உங்கள் மனதில் உங்கள் சக்தியை உணருங்கள். இன்று உங்கள் சிறந்த நாளாக மாற்றுங்கள். எப்போதும் கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் உங்களிடம் வந்தாலும் அவற்றை ஒரு வாய்ப்பாக கருதுங்கள். உங்கள் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துங்கள். பின்வாங்காதீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கட்டும். உங்கள் இலக்கை அடைய கவனத்தை மையமாக்குங்கள். தேவையற்ற விஷயங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் நண்பா. உங்கள் கனவுகளை நம்பி முன்னேறுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி கவலையை விட்டுவிடுங்கள் நண்பா. தவறுகள் முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம்தான். அவற்றை கற்றுக்கொண்டு முன்னேறினால் வெற்றி நமக்கே உறுதி. விழுந்து விட்டோம் என்று நினைப்பது வாழ்க்கையின் முடிவல்ல. மீண்டும் எழுந்து விடுவோம் என்று வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் நண்பா. என் வெற்றியை நேசிக்காதவர்கள் பார்வைக்கு முன் காயங்களையும் சோதனைகளையும் தாண்டி மீண்டு நிற்பதே என் வெற்றியின் முதல் படி. தோல்விகளையும் தாண்டி என்னை வெறுத்தவர்களின் கண்களுக்கு முன்னால் மீண்டு சாதனை படைத்தவனாக எண்ணப்படுவேன். வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் வெறுப்பும் விமர்சனமும் கற்களாக வரும். அதை கடந்து செல்லும் காலடிகள் வெற்றியின் சுடரை எரிய செய்கின்றன நண்பா. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் தொடர்ந்து பயிற்சியும் சீரான முயற்சிகளும் உங்கள் இலக்கை எட்ட செய்யும் சக்தியாகும். பயத்தை உங்கள் எல்லைகளை நிர்ணயிக்க விடாதீர்கள். தைரியமே அதனை தாண்டும் திறன் கொண்டவை. உலகம் என்ன சொல்கிறது என்ற கவலையை விட்டுவிடுங்கள். நம்பிக்கையுடன் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் நண்பா. எதிர்காலத்தின் பிரச்சனையை சமாளிக்க இன்று துணிந்தால் நாளை ஒரு புதிய ஆரம்பமாகும். உங்கள் கனவுகளை அடைய கடின உழைப்பும் உறுதியும் அவசியம்.
உங்கள் பயணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் இலக்கை மறக்காதீர்கள் நண்பா. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு உன்னை மேலும் வலிமையாக்கு. உங்கள் இலக்குகளை அடைய ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை செய்யுங்கள். விழுந்தாலும் எழுந்து நில்லு. தோல்வி ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது ஒரு கமா. அதற்கு பின்னால் வெற்றி நிரந்தரமாக இருக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கையை புயலாக சந்தித்தாலும் உங்கள் நம்பிக்கை பாறையாக நிலைத்திருக்க வேண்டும். வழியில் சிக்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை நோக்கி செல்வதே முக்கியம். சிந்தனைகள் உருமாறினாலும் நம்பிக்கை என்றும் நிலையாக இருக்க வேண்டும். விழுவதில் வெட்கப்படாதே, எழுந்து நிற்கும் தைரியம் உன்னுடையது. எதிர்பாராத சவால்கள் நம் திறமையை வெளிப்படுத்த உதவி இருக்கின்றன. வெற்றிக்கான வழி எளிதானதல்ல, முயற்சிக்கும் மனதுடன் எப்போதும் முன்னேறுங்கள். வாழ்க்கை ஒரு பெரும் பயணமாகும். ஒவ்வொரு சவாலும் வெற்றிக்கு பக்கத்திலேயே ஒரு துவக்கம். வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது நீ அதை வெற்றி என மாற்றிக்காட்டு. கனவு மட்டுமே இங்கு போதாது, அதை நனவாக்க உழைப்பு அவசியம் நண்பா. விழுந்தாலும் எழுந்து நின்றால் அதுவே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்குறவங்க மட்டுமே வெற்றியை அடைய முடியும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்தால் இங்கு வெற்றி நிச்சயம். புதிதாக எழும் சூரியனைப் போல் உங்கள் முயற்சிகளும் ஒளி வீசட்டும். உன் முயற்சிக்கு இடையூறாக வந்தாலும் வெற்றிக்கு வழிகாட்டும். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே, அதுவே உன்னுடைய முதல் வெற்றி. இன்று நீ விடாமல் செய்த வேலை நாளைய வெற்றிக்கான விதை. எப்போதும் உங்களால் செய்ய முடியும் என்பதை நம்புங்கள். அப்படியானால் முடியாது என்ற எண்ணம் விலகிவிடும். உயரத்துக்கேற விரும்பினால் அடித்தளத்தில் எப்போதும் உறுதியாக இரு. உயரத்துக்கு ஏற விரும்பினால் அடித்தளத்தில் எப்போதும் உறுதியாக இரு நண்பா. வாழ்க்கை உன்னை சோதிக்கும் முன் நீ அதை வெல்ல ஒரு முயற்சி செய். சரியான நேரம் வரும் என்று காத்திருப்பதை விட உன் நேரத்தை நீயே உருவாக்கு. சரிவு முடிவாக இருக்காது, அது உச்சத்திற்கான தொடக்கம் மட்டுமே. உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை உருவாக வேண்டுமா? உங்கள் முயற்சியில் உறுதியாக இருங்கள். வெற்றி கிடைக்காமல் இருந்தாலும் அதற்கு ஏற்ற உழைப்பு ஒரு வெற்றிதான். வீழ்ந்தால் மீண்டும் எழு. உன் பயணம் நிறைவதற்கு இன்னும் தூரம் உள்ளது. மௌனம் தோல்வி அல்ல, அது புதிய வெற்றிக்கான ஒரு ரகசிய திட்டமாக இருக்கட்டும். முன்னேற விரும்பினால் முன்னேற்றம் செய்ய தயாராக இரு. நீங்கள் நினைத்ததை எப்போதும் செய்க, அது உங்கள் வாழ்வின் திறவுகோலாக மாறும். சூறாவளி வந்தாலும் மரத்தின் வேர்களைப் போல உறுதியுடன் இருங்கள். உங்கள் கனவுகளுக்கான நம்பிக்கை துணை இருந்தால் வாழ்க்கை எளிமையான பாதை. சிரமம் என்ற கடல் உழைப்பின் படகில் தாண்டி செல்ல முடியும். தோல்வியை பாடமாக்கி முன்னேறும் மனதிற்கு மட்டுமே வெற்றி நிச்சயம். இன்று கஷ்டப்பட்டால் நாளைய வெற்றியின் சுவை இன்னும் இனிக்கும். நம்பிக்கையுடன் மின்னும் ஒருவர் வாழ்வின் ஒளியாக மாறுவார். வெற்றிக்காக உருமும் சிங்கம் முயற்சிக்காக அமைதியாக உழைக்கும். நம்பிக்கையும் முயற்சியும் தடையில்லாத பாதையை உருவாக்கும். நேரத்தை வீணாக்காதே, அது உன் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பி. வாழ்க்கை ஒரு கால்பந்தாட்டம். அறிவை விட முக்கியமானது உங்கள் இலக்கை அடைய உங்கள் விருப்பம். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் நண்பா. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. இன்று நீங்கள் உணரும் வலி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கட்டும். நாம் வலியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக எரிக்க வேண்டும். வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் படிகட்டுகள். ஒரு சிக்கல் உங்கள் சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாகும். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள். ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் போது வெற்றி பெறுகிறான். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள். சிந்தனை மட்டும் செய்ய உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர். நம்மீது நம்பிக்கை நமக்கிருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். உறுதியுடன் எழுந்திருங்கள், திருப்தியுடன் படுக்கைக்கு செல்லுங்கள். வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல, இலக்குகளில் கவனம் செலுத்துவதாகும். நீங்களே கட்டி எழுப்பும் சுவர்களால் மட்டுமே நீங்கள் அடைக்கப்பட்டுள்ளீர்கள். தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுகிறான். நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல, ஒளி வீசும் விண்மீன்கள். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்போதும் நம்புங்கள். கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள். தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானதல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதியாகும். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருங்கள். அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனை புத்திசாலி. வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படிதான்.
விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. வெரி சிம்பிள். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு. உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள், அல்லது வேறு யாராவது உங்களை கட்டி எழுப்புவார்கள். பெரிய வேலையை செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதே. நீங்கள் அதை கனவு காண முடிந்தால் நீங்கள் அதை அடைய முடியும். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. அவரைப் போல் இவரைப் போல் இல்லாமல் உன்னைப் போல் வாழ்ந்து காட்டு. முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது இல்லை, மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.